வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக மனிதநேய மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏ உமான ஜவாஹிருல்லா, மாநில பொதுச் செயலாளர் ஹைதரலி மற்றும் சையது நிசார் அகமது, ஜிஎம் சேக், நல்ல முகமது களஞ்சியம் ஆகியோர் மீது சிபி லஞ்ச ஒழிப்பு பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விசாரணை சென்னை எழும்பூர் கூடுதல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் கூடுதல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஜவாஹிருல்லாவுக்கும் ஹைதர் அலிக்கும் தலா ஓராண்டு சிறை தண்டனை, 10,000 அபராதமும், சையது நிசார் அகமது, ஜிஎம் சேக், நல்ல முகமது களஞ்சியம் ஆகியோருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, 40,000 அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தது. இதற்கிடையில் அந்த உத்தரவை எதிர்த்து ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் சென்னை மாவட்ட 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனுவை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி கே. தனசேகரன் நேற்று விசாரித்து ஜவாஹிருல்லா உள்ளிட்ட 5 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் அபராதத்தை உறுதி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஜவாஹிருல்லா, ஹைதரலி, சையது நிசார் அகமது, ஜிஎம் சேக் மற்றும் நல்ல முகமது களஞ்சியம் ஆகியோரின் தண்டனையை சென்னை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று தீர்ப்பை 1 மாதத்துக்கு நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.